இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். As servants of Christ and stewards of the mysteries of God. 2-3 நாளா இந்த பதம் என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எந்த பதம்? தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர். உக்கிரானக்காரங்கிறது தமிழ் வார்த்தை என்ன பிரதர்? அதாவது ஸ்டூவர்ட் தமிழ் வார்த்தை என்ன? ஸ்டூவர்ட் அப்படின்னா எங்க ஊர்ல நாட்டாம கணக்க பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு முதலாளி இருப்பார். அந்த முதலாளி ஒருவரை நம்பி தன்னுடைய மொத்த சொத்தையும் தன்னுடைய சகல பரிவர்த்தனங்களையும் கணக்குகளையும் பார்த்துக் கொள்ளும்படிக்கு ஒருவரை நியமிச்சிருப்பார். அவருக்கு பேர் என்னன்னு சொல்றது? கணக்கு பிள்ளை. சரி, அப்படியே வச்சுக்கிறோமே. உக்கிரானக்காரர் அப்படின்னா எத்தனை பேருக்கு இங்க வழங்குது? இலக்கியம் படித்த தமிழ் வாத்தியார்கள் யாராவது 1-2 பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்து தமிழ். ஆனா ஆங்கில வார்த்தை எனக்கு பரிச்சயமான வார்த்தை. ஸ்டூவர்ட்ஷிப் அப்படின்னு சொன்னா, ஒரு பைக்கை ஒரு வாலிபன் கிரவுண்ட்ல மச்சான் பைக்கை பாத்துக்கடா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு சாவியை கொடுத்துட்டு போனான்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? காவலாளி, கொஞ்ச நேரம் அந்த போயிட்டு வந்துடுறேன் பாத்துக்கடான்னு. அப்படி கொடுத்து வச்சிருக்கிற பைக்கை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு மச்சான் பைக்கு கையில இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அவன் அந்த ஊரை பூரா சொத்தி பெட்ரோலை காலி பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினான்னு சொன்னா அவன் கேட்கிறேன், அவனுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இப்போ கணக்கா ஏமாற்றுக்காரன், உண்மை இல்லாதவன், பித்தலாட்டக்காரன், அயோக்கியன். இவ்வளவும் பொருந்துமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. பவுல் தேவனுடைய ரகசியங்களை தேவன் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று கண்டுங்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த உணர்வு இருக்கா? நம்மளை நம்பி எதையாவது தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? தேவனுடைய ரகசியத்தை. எனக்கு சவாலா இருந்தது. ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னு சொன்னா அவன் தேவனுடைய ரகசியத்தை வைத்திருக்கிறவன். இப்ப பைக்கை மறந்துருங்க, பணத்தை மறந்துருங்க, கணக்கு பிள்ளையை மறந்துருங்க. பவுல் தேவனுடைய உத்தமமான ஊழியக்காரன். அவனிடத்திலே தேவன் தன்னுடைய ரகசியங்களை பத்திரமா வச்சிருப்பா. அப்படின்னா இதை யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீ வச்சிருந்து நான் எப்படி உன்னை உண்மை உள்ளவன் கண்டு உன்கிட்ட கொடுத்தனோ அதே போல நீ உண்மை உள்ளவர்களுக்கெல்லாம், நேர்மை உள்ளவர்களுக்கெல்லாம், உனக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கெல்லாம், உன்னை போல் விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம், உன் சகாக்களுக்கெல்லாம் நீ இந்த ரகசியங்களை பகிர்ந்து கொடுன்னு சொல்றார். அதைத்தான் சபைக்கு புட்டு புட்டு வைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் எனக்கு சவாலா இருந்தது. ஆண்டவரே, என்னைய நம்பி அப்படி எதையாவது ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனுடைய ரகசியம் எனக்கு வெளிப்பட்டிருக்கா? தேவனுடைய ரகசியம் என்னிடத்திலே இருக்கா? அப்படின்னா மற்றவங்களுக்கு அது தெரியாது, விளங்காது. ஆனா எனக்கு மட்டும் தெளிவா விளங்கும். அந்த அவா உங்களுக்கு இருக்கா? பவுல் அப்படிப்பட்ட மனுஷனா தான் இருந்தார். அப்படிப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறேன்னு சொல்றார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், இதே தாட், 3ஆம் அதிகாரம். எபேசியர் 3ஆம் அதிகாரம். மூன்றாம் வசனத்துல
எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். சபையை குறித்த ஒரு ரகசியம்னு வச்சுக்கிறோம். சரி, இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். அப்போ பவுல் தனக்கே வைத்துக் கொள்ளுகிற, எனக்கு மட்டும்தான் இது வழங்கும், நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க எல்லாரும் எனக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணுகிற ஒரு நாட்டாம, அசிங்கமான நாட்டாமைகளும் உண்டு. அதுபோல இங்க நாட்டாம பண்றதுக்காக, நான் சபை அப்போஸ்தலன், நான் உங்களை நாட்டாம பண்ணணும், ஏய் நான் சொல்றதுக்கு எல்லாரும் கீழ்ப்படி, எனக்கு ஒண்ணு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு முட்டாள்தனமா அவர் பேசல. கிறிஸ்துவின் ஆவியிலே, கிறிஸ்துவின் சிந்தையிலே தொடர்ந்து வாசிங்க. என்ன சொல்றாருன்னா, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்றை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானேன், ஏற்கனவே எழுதியிருக்கிறேன், இப்பொழுதும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் பவுல். அப்போ தேவனுடைய ரகசியங்களை நாம் வெளிப்பாடாய் பெற்று வைத்திருக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம். நல்ல சபைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. நல்ல சபைன்னு சொன்னா இங்கே தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்படுதா? அது ஏன் காரியம். நான் சவாலா எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை நம்பி ஏதாவது ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு நான் தியானிச்சுட்டு இருக்கேன். இப்ப உங்க காரியம், உங்களை நம்பி தேவன் எதையாவது ஒப்பு கொடுக்கிறாரா? தேவனுடைய ரகசியம் இந்த வேத புஸ்தகத்துல 2 தான் கிரேட் மிஸ்டரி அப்படின்னு எழுதியிருக்கு. சகரியா போனன் பல புஸ்தகங்களையும் எழுதியிருக்கிறார். தேவ பக்திக்குரிய ரகசியம், கிரேட் இஸ் தி மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ், 1 தீமோத்தேயுவில் எழுதியிருக்கு. இதே எபேசியர்ல புருஷன் மனைவியை குறித்து பேசிக் கொண்டிருந்த பவுல், அவர் இல்ல, நான் இம்மைக்குரிய அற்பமான புருஷன் மனைவி உறவை மட்டும் பேசலப்பா, நான் சபையை குறித்து பேசுகிறேன், அந்த ரகசியம் பெரியது. அப்போ அநேக ரகசியங்கள் பவுலுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அந்த ரகசியங்களிலே 2 ரகசியம் மகா பெரியது. ஆமென். அந்த 2 ரகசியம் என்ன? 1, பாவம் செய்யாமல் எப்படி வாழ்வது என்கிற தேவபக்திக்குரிய ரகசியம். இன்னொன்று சரீரமாகிய சபையை குறித்த ரகசியம். இந்த ரகசியம் ஒருவனுக்கு தெரிந்திருந்தால் ஒழிய ஒருவன் தனிப்பட்ட விதத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஒருவன் சபையிலேயும் இன்டகிரேட்டடா இருக்கவும் முடியாது. நேற்று ஒரு சகோதரன், நான் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரத்திலிருந்து பேசுறார். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன் பிரதர், நீங்களும் நானும் ஊழியம் செய்யற மாதிரி கனவு கண்டேன். நல்லது, தாராளமா செய்வோமே அப்படின்னு. இல்லையே, உங்களுக்கும் எனக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு, எப்படி உங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எதுல ஒத்துக்கிற முடியுமோ அதை ஒத்துக்கிட்டு ஊழியம் செய்வோம் அப்படின்னு. என் இருதயம் திறந்து இருக்கிறது. நான் ஆண்டவருடைய மனுஷன், ஆண்டவருக்கு என்று வாழ்கிறேன். எப்பொழுதும் என் இருதயமும் வாசலும் சபையும் திறந்து இருக்கிறதுன்னு சொன்னேன். நம்ம சபை ஐக்கியத்தை விட்டே போன ஆள் அவர். ஆனா அவர்கிட்ட பேசின பிறகு நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, அவருடைய தேவையை உணர்த்தும்படிக்கு ஒரு சில விஷயங்களை சொல்றேன். இப்ப எங்க இருந்து வர்றீங்க? தஞ்சாவூர் பிரதர்ஸ் மீட்டிங்ல இருந்து வர்றேன். அங்க என்ன செய்தி, இந்த செய்தியை சாராம்சத்தை ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்றேன். அதுக்கு அவர் சொல்ற பதில், நீங்க சொல்றதுல எல்லாம் சரியாதான் பிரதர் இருக்கிறேன்,
நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், பொருளாசை இல்ல, நான் பெருமையா இல்ல, தாழ்மையா தான் இருக்கேன், நான் சுயநலமா இல்ல, ஆண்டவருக்குன்னு எதையும் இழக்க தயார், நான் சரியாதான் பிரதர் இருக்கிறேன். இப்ப விளங்குதா நீ அவர் ஏன் சபையை விட்டு வெளியில இருக்கிறாருன்னு? இப்ப விளங்குதா பிரபாகரோட போன் பண்ணி உங்களோட ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன், ஆனா ஏதோ ஒண்ணு தடையா இருக்குன்னு சொல்றாரு, என்னன்னு உங்களுக்கு விளங்குதா? தேவ பக்தியின் ரகசியம் தெரியாத ஒரு மனுஷன், கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், சபை நடத்துகிறவன், யாரா இருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட மனுஷன்ங்கிறது எனக்கு தெரியல, என் பெருமை எனக்கு தெரியல, நான் பெருமையா இல்ல, தாழ்மையா தான் இருக்கிறேன், என் பொருளாசை எனக்கு தெரியல, நான் சரியா தான் இருக்கிறேன், இவன் யார்? சரி, போன்ல பேசினா அவரை ஏன் திட்டுறேன்னு நினைச்சுட்டு இருக்காதீங்க. இப்ப உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், நான் உங்களை நீங்கள் நேர்மையா நிதானிச்சு பாருங்க. இப்போ நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? நான் நல்லா தான் பிரதர் இருக்கேன். நான் தில்லுமுள்ளு பண்ணனா, பண விஷயத்துல தப்பா அது பண்ணனா, நான் பொருளாசை இல்லாதவன், நான் நேர்மையானவன், நான் உத்தமன், சாட்சி உள்ளவன், நான் நல்லா தான் பிரதர் இருக்கேன். தேவ பக்தியின் ரகசியம் வெளிப்படாத முட்டாள்கள் தான் இப்படி நான் நல்லா தான் இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பவுல், ரகசியத்தை வெளிப்படுத்தப்பட்ட பவுல், தொடர்ந்து வாசிங்க, அவருடைய வார்த்தையை வாசிங்க. என்ன எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ? எபேசியர் 3ஆம் அதிகாரம் இங்கதானே எழுதியிருக்கு. லீஸ்ட் ஆஃப் இல்ல என்ன, பரிசுத்தவான்களில் சிறியவனாய் இருக்கிற என்னிடத்தில் 8ஆம் வசனமா? இங்கிலீஷ்ல 8, தமிழ்ல எங்க வருது? இந்த அதிகாரத்துல பவுல் பேசுறத பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். பவுல் ரகசியங்களை வெளிப்பாடாய் பெற்று தேவனிடத்திலிருந்து வைத்திருக்கிற அவர் எல்லாரையும் பார்க்கிறாரு. எல்லாரும் பரிசுத்தவான், நான் தான் பாவின்னு பார்க்கிறாரு. இது மிகைப்படுத்துதல் இல்லை. பவுலுடைய அனுபவம், அவருடைய நேர்மையான சாட்சி. லீஸ்ட் ஆஃப் ஆல் த செயின்ட்ஸ். இன்னொரு இடத்துல 1 தீமோத்தேயுல சொல்லுவார், பாவிகளில் பிரதான பாவி நான். உங்களுக்கு தெரியுமா, நான் நல்லா தான் இருக்கிறேன், என் பொண்டாட்டி சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், சபை சரியில்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை. இப்படிப்பட்டவர்கள் யார்? நான் நல்லா தான் இருக்கிறேன். தேவ பக்தியின் ரகசியம் தெரிந்தவன் பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்லுவான். சபைக்கு வந்தா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள், என்னை விட ஆவிக்குரியவர்கள், நான் எல்லாரிலும் சிறியவன். ஹலோ, விழித்துக் கொள்ளுங்கள். நாம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் வெற்றி வாழ்க்கை வாழாமல் இருக்கிறதுக்கு காரணம், தேவன் நம்மிடத்தில் நம்பி ரகசியங்களை ஒப்புக்கொடாமல் இருக்கிறதுக்கு காரணம், குருடர்கள், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள், முட்டாள்கள், தாங்கள் பாவிகளாய் இருந்து கொண்டும் ஒரு குறையும் இல்லாமல் சரியாய் இருக்கிற நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வஞ்சிக்கப்பட்ட அடிமுட்டாள்கள். இப்படிப்பட்டவர்களை நம்பி தேவன் எதையும் ஒப்புக் கொடுக்க மாட்டார். இவர்கள் பிரபாகரோடு ஊழியம் செய்தாலும், சகரியாபுரனோடு ஊழியம் செய்தாலும், பவுலோடு ஊழியம் செய்தாலும் எந்த ஊழியமும் செய்து பிரயோஜனம் இல்லை. பவுலோட நான் ஐக்கியப்படணும்னா பவுலுக்கு வெளிப்பட்டது எனக்கும் வெளிப்படணும். விழித்துக் கொள்ளுங்கள். நேர்த்தியான கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் உட்கார்ந்திருக்கிறேன், சகரியாபுரன் நடத்துகிற சபையிலே உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சகரியாபுரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரகசியம் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கும் சாத்தியப்படணும். நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது. தூத்துக்குடி கான்பரன்ஸ்ல சபை மூப்பர், தூத்துக்குடி மூப்பர்
அவர் புதிதாக நியமிக்கப்பட்டவர் தான். ஆனா அவர் பேசினதான் எனக்கு பளிச்சுன்னு ரிங்காரம் விட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். எத்தனை நாளைக்கு சகரியா புண்ணனை காட்டிக்கிட்டே சபை நடத்த போறீங்க கேட்டார், சவால் விட்டார். என்னுடைய பாரமும் அதுதான். ஒரு இடத்துல ஏதோ கிறிஸ்தவ ஐக்கிய சபைன்னு போர்டு போட்டுருக்கு, அந்த சபைக்குள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அங்கே ஒவ்வொருத்தரா எழும்பி வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், சாட்சி சொல்லுகிறார்கள். அங்கே போனவன் அதாவது உறிஞ்சு காட்டுறாங்க, நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் உறிஞ்சு காட்டிட்டாங்க. எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. தேவன் இவர்கள் மத்தியிலே இருக்கிறார், என் பாவம் எனக்கு உணர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து தேவன் இங்கே இருக்கிறார்னு சொல்லுகிறது தான் தேவன் ஆளுகை செய்கிற, நம்ம இப்ப நேற்றைய ஆராதிச்சோமே, கிறிஸ்து தலையாயிருக்கிற ஆவிக்குரிய சபை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நாம் வளரணும் சொன்னா நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும் ரகசியம். இந்த உணர்வு வந்த பிறகு நான் பவுல் எழுதின நிருபங்களை எல்லாம் ரொம்ப தீர்க்கமாய் ஆராய்ச்சி பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல எல்லாம் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காரு அங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னு. ஆனா இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். அப்போஸ்தலனுடைய உபதேசம் அதை நான் விளங்கினால் ஒழிய நான் ஆவிக்குரியவனா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொன்னது போல எந்த தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய பக்தியும் என்னை ரட்சிக்காது, எந்த சபையும் என்னை ரட்சிக்காது. நான் மதிக்கிற எந்த மூத்த சகோதரனும் கிறிஸ்துவனிடத்திலே நான் நிற்கும் பொழுது நம்மால் தாங்க அப்படின்னு சகரியா போனன் என் பேரை சொல்லி என் கூட 30 வருஷமா ஊழியம் செஞ்சவர் தாங்க, அவன் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தா செக்யூரிட்டி தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஸ்கிரீன் பண்ணி அனுப்புவார். அவர் எதை ஸ்கிரீன் பண்ணுவார், எதை நியாயம் தீர்ப்பார். இன்றைய காலையில் ஒரு வசனம் வாசித்தேன், என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் பேசிடுறேன். நான் டாபிக்கை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல, தீர்க்க தரிசனம் தான் முக்கியம், அப்புறம் தான் டீச்சிங். எடுங்க 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நம்முடைய என்னவெல்லாம் வெளிப்படுத்தப்படும் பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 4:1 தான் இப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் வாசித்து காத்தேன். என்னை தேவன் உண்மையுள்ளவன் என்று கண்டு தேவனுடைய ரகசியங்களை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த கொரிந்து பட்டணத்து விசுவாசிகள் பவுலையே நியாயம் தீர்த்தாங்க. இவர் என்ன அப்போஸ்தலரா, இவர் சொல்றதெல்லாம் ரைட்டா அப்படின்னு. நீங்க என்னை நியாயம் தீர்க்கிறது இருக்கட்டும்யா, உங்களால் நான் நியாயம் தீர்க்கப்படும்படிக்கெல்லாம் நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இல்ல, இப்ப நான் சொல்றத கவனமா கேள் அப்படின்னு சபையை பார்த்து சொல்றார். என்ன சொல்றார், அதாவது அவர்கள் காலத்துக்கு முன்னே எல்லாரையும் நியாயம் தீர்த்தாங்க, நீங்க இப்ப செய்கிறது போல. அதாவது சபையார் மூப்பர்களை நியாயம் தீர்க்கிறது, அல்லது மூப்பர்கள் ஞானம் இல்லாமல் காலத்துக்கு முன்னே ஏதாவது ஒரு சகோதரனை நியாயம் தீர்க்கிறது. இதோ இந்த வாலிப சகோதரன் வழி தப்பி போயிட்டாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டாரு, இதோ இவர் வேலையை மாத்திட்டு ஒரு ஹையர் சேலரி வாங்க ஒரு வேலைக்கு போயிட்டாரு, பொருளாசையில சிக்கிக்கிட்டாரு. தாறுமாறா லெப்ட் அண்ட் ரைட் மார்க் போட்டு அத்தனை பேரையும் நியாயம் தீர்த்துருவாங்க. வாலிப பசங்க, வாலிபர்களை பார்த்து தான் சொல்றேன். பவுலுடைய வார்த்தையை கேளுங்க, ரகசியங்களை வெளிப்படுத்தப்பட்ட மனுஷன். 5ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 4:5, கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு, இன்க்ளூடிங் பவுலுக்கும் உண்டு. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரேன்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தையை எழுதுறாரு. யாரும் தப்பிக்க முடியாது. தேவன் 2 நியாயம் தீர்ப்பாராம். அதாவது இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். என்ன யோசனை எழுதியிருக்கு, ஆங்கிலத்தில் அப்படி இல்லையே, மோட்டிவ்ஸ் எழுதியிருக்கு. மோட்டிவ்ஸ்ங்கிறது எப்படி எழுதப்படணும், யோசனைகள் எழுதியிருக்கு, நோக்கங்கள். அப்போ பவுல் சொல்றார், அப்பா நியாயஸ்தலத்தில் நியாய தீர்ப்பின் நாளில கர்த்தர் ஒன்றை
நியாயம் தீர்ப்பார். ஒன்றை அல்ல, இரண்டை நியாயம் தீர்ப்பார். அதாவது நீங்க மனுஷர் பார்க்கிறபடி வெளிப்படையான காரியங்களை தான் நீங்க பார்த்து நியாயம் தீர்த்தீங்க. வெளிப்படையான காரியங்களை வச்சு இவன் பொருளாசைக்காரன், இவன் பாலியல் இச்சையில விழுந்துட்டான், இவன் அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான்னு ஏதோ சொல்லிக்கிட்டாலைங்க. ஆனா தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது மறைஞ்சு இருக்கிற அல்லது அவன் மறைத்து வைத்திருந்த காரியங்களைத்தான் அவர் பார்ப்பார். எதை பார்ப்பார்? சரி, அதுவே உங்களுக்கே மறைவாக இருந்ததுன்னு என்ன செய்வீங்க? பயம் அல்ல? இப்ப நான் சொன்ன அதே உதாரணத்தை சொல்றேன். ஒருத்தட்ட பேசுறேன், என்னோட ஊழியம் செய்யணும்னு தவிக்கிறாரு, எவ்வளவு பணம் செலவழிக்கிறேங்கிறாரு. ஆனா என்னோட ஊழியம் செய்யறதற்கு தடையா ஒண்ணு இருக்குங்கிறாரு, நான் நல்லா இருக்கேங்கிறாரு. எவ்வளவு பெரிய குருட்டாட்டம்! அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் அர்த்தம், என்னுடைய நிலைமை எனக்கே தெரியல. என்னுடைய ஆவியில, என்னுடைய உள்ளான மனுஷன்ல நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கே தெரியல. எவ்வளவு பெரிய அபாயம்! அப்போ தேவன் நியாயம் தீர்த்தார்னா, தேவனுக்கு முன்பாக நின்னம் சொன்னா, வெளிப்படையான தோற்றம் என்னுடைய என்னையே நான் பார்க்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்கள் என்னை பார்க்கிறது மாத்திரமல்ல, நானே கூட பார்க்க முடியாத என்னுடைய அந்தரங்கத்தை தேவன் வெளிப்படுத்தினார்னா எப்படி இருக்கும்? ஆனா இப்ப பயமா இருக்குல்ல, எனக்கே தெரியாமல் இருக்கிறதும் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா பயப்பட தேவையில்லை. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரமே அதுலதான் இருக்கு. அதாவது நான் என்னை கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் நியாயம் தீர்த்தால், ஆண்டவரே என்னை நியாயம் தீரும் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி நின்னேன்னு சொன்னா, எனக்கு தெரியாதவைகளை கூட தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா! இந்த சத்தியம் எனக்கு டான்ஸ் ஆடணும் போல தோணுது, அவ்வளவு உற்சாகத்தை கொடுக்குது. நான் பயப்பட மாட்டேன். பவுலை போல் உங்களுடைய நியாயத்திற்கு என்ன குப்பை, நானே என்னை நியாயம் தீர்க்கிறதும் கிடையாதுடா, என்னுடைய மனசாட்சி சரியாதான் இருக்கு, எனக்கு தப்பா ஒண்ணும் தெரியல. ஆனால் அந்த ரங்கங்களை பார்க்கிற என் தேவனிடத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அடுத்து நான் எதை செய்தாலும் நான் இதை ஏன் செய்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, வாட் இஸ் மை மோட்டிவ் என்று தேவன் எனக்கு தெரியாதவைகளை கூட காண்பிக்கிறார். என்னுடைய ராங் மோட்டிவ்ஸை காண்பிக்கிறார். அப்போ அவருடைய வெளிச்சத்தில் என்னை நானே நியாயம் தீர்க்கிறதுனால எனக்கே தெரியாதவைகள் கூட எனக்கு நாளுக்கு நாள் வெளிப்படுது. தேவன் இரக்கமா என் மேல இருக்கிறார், என்னை நான் கழுவிக்கொள்ள முடியுது, என்னுடைய நோக்கங்களை நான் திருத்திக் கொள்ள முடியுது. ஆகையினால நான் இரக்கம் பெற்ற மனுஷன் சோர்ந்து போகிறது இல்லைங்கிறார். அல்லேலூயா! நாம் இரக்கம் பெற்றவர்கள். அப்பம் விற்கிற வேளையில என்ன செய்கிறோம்? அப்பம் விற்கும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார்? நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நமக்கு வேணும்னே சொல்றாரு அவரு. நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஆனால் இப்ப தினகரன் சொன்னதே திருப்பி சொல்றேன். அவர் ஏன் சொன்னார் இப்பதான் எனக்கு வழங்குது. நம்மை நாமே நியாயம் தீர்க்காவிட்டால், இப்ப போன் கான்வர்சேஷனை ஞாபகப்படுத்துறேன், நான் நல்லா தான் பிரதர் இருக்கிறேன். அப்பம் விற்கும் பொழுது எந்த பயமும் இல்ல. உள்ளுக்குள்ள லேச ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆமா, இன்னாரோட அப்பம் விற்கிறைய, அவரை நீ மன்னிச்சிட்டியா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். உலுக்கி விட்டுட்டு அவன் நல்லா தான் இருக்கேன். பொண்டாட்டிய அப்பட்டமா திட்டிட்டு வந்திருக்கிறோம் வீட்டுல, அல்லது புருஷனை வாயை திறந்து திட்டல, ஏன்னா அவர் திருப்பி திட்டிடுவாரு. அவருக்கு தெரியாம இப்படி கையை காட்டு வந்திருக்கோம். இப்படி கையை காட்டி, ஒருவேளை அவர் பெட்ரூம்ல இருந்திருப்பார், நாம கிச்சன்ல இருந்திருப்போம். இப்படி அப்படின்னா அறிவு கெட்ட முண்டம். நீங்க சைகையை தான்
நான் பார்த்திருப்பேன், ஒருவேளை நான் மூப்பரா அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா. ஆனா அறிவு கெட்ட முண்டம்னு நீங்க இருதயத்துல சொன்ன வார்த்தை, தேவன் மறைந்திருக்கிறவர்களை காண்கிறவர் காண்பார். நம்மை நாமே நியாயம் தீர்க்காவிட்டால் நாம் நிச்சயமாய் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் போனாலும், நம்மை நாமே நியாயம் தீர்க்க உண்மை இல்லாதவர்கள் போனாலும், அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை நீதியாய் பட்சவாதம் இல்லாமல், அப்பா என் அப்பா என்று கூப்பிட்ட நீ இப்பொழுது நான் உன்னுடைய அப்பா மாத்திரமல்லடா, உன்னை நியாயம் தீர்க்கிற நீதிபதி என்று நீதியாய் நியாயம் தீர்ப்பார். ஆகையினால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனுடைய வார்த்தை. ஆமென். இப்ப மேட்டருக்கு வருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் பவுல் தனக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை தேவன் எனக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிற விஷயங்களை தீர்க்கமா ரொம்ப சீரியஸா ஆராய்ச்சி பண்ணணும். அநேகம் பேருடைய வாழ்க்கையில அசைவு உண்டாகிறதுக்கு காரணம் தான். இந்த சபையிலிருந்து அநேகம் பேர், நான் கேள்விப்பட்டேன், போன வாரம் மெட்ராஸுக்கு போயிருந்தேன். சென்னை பட்டணத்துல அநேகம் பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. போய் அவங்க கூடுற சபை இன்னொரு சபை, அந்த சபை இந்த சபையை விட நல்ல மேன்மையான சபை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சபையினுடைய மேன்மை என்ன அப்படின்னா, இப்பதான் பிரதர் எனக்கு எந்த குற்ற உணர்வுமே இல்ல, கில்ட்டி கான்சியன்ஸே இல்ல. ஏன்னா நான் இந்த சபைக்கு வந்த பிறகுதான் மெய்யான ஆறுதல் அடைஞ்சிருக்கிறேன். அப்படின்னா எனக்கு நியாய தீர்ப்பு இல்ல, எனக்கு நரகம் இல்ல, எனக்கு தண்டனை இல்லைங்கிறத இங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லுவீங்க? இப்போ இதை விட ஒரு நல்ல சபைக்கு போய் நான் இப்ப விடுதலையா இருக்கிறேன், குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறேன், நான் இப்போ சந்தோஷமாவும் இருக்கிறேன், என்ன சொல்லுவீங்க? அதாவது நாம் இப்படி காற்றடிக்கிற குழந்தைகளை போல அலைந்து திரிகிறோம். சபையில எத்தனையோ விஷயங்கள் நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் விளங்க மாட்டேங்குது. சபையின் ரகசியம் விளங்க மாட்டேங்குது. சகோதர ஐக்கியம், ஒன்றாயிருந்து ஊழியம் செய்கிறது விளங்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் நான் உணர்ந்ததுனால நான் இப்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேன் பவுலுடைய வார்த்தைகளுக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு எத்தனையோ வருடங்களாய் 35 வருஷமா முக்கியத்துவம் கொடுத்து அதை மாற்றவே முடியாது. அதான் அஸ்திபாரம். ஆனால் மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து இப்ப நாம் எபேசியர்ல வாசித்தது போல அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள், காலகாலமாய் மனிதர்களுக்கு விளங்காமல் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தவைகள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை பவுல் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு வெளிப்பட்டது எனக்கும் வெளிப்பட்டே ஆகணும். அப்பதான் நீங்க வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அப்பதான் நீங்க சபையில நிலைத்திருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்படித்தான் எத்தனையோ பேர் போன மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க. நீங்க யாரும் போங்க, எனக்கு ஒன்னும் கவலையே கிடையாது. நான் தேவனுக்கு மட்டும்தான் கணக்கு கொடுக்கணும், அவருக்கு தான் உத்தமமாய் ஊழியம் செய்யணும்னு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்க போறவங்களையெல்லாம் நான் கொஞ்சம் தக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எங்கனாலும் போங்க, எந்த சபைக்கும் போங்க. ஆனா இந்த சபையில உட்கார்ந்து இருந்தா நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 'இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பாதையாய் காண்பிக்கிறார் பவுல். ரோமர் 5, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று
நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம். அடுத்து இதான் முக்கியமான வசனம், பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து, ரோமர் 6ஆம் வசனத்திலிருந்து, ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சரி, சிந்திக்கணும். தொடர்ந்து 3 வசனத்தை வாசித்திருக்கிறேன். என்னுடைய பிரசங்கத்தை சிந்திக்காமல் கேட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்றேன். இப்ப வாசிட்டேன், கேள்வி கேட்கிறேன், டக்குன்னு பதில் சொல்லுங்க. நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது இனிமே ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கா? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னொன்னு பதில சொல்லிட்டு தான் கேள்வி கேட்கிறேன். 3 வசனம் வாசிட்டேன். வாசிட்டு இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத துபுஷ்னா கரெக்டா சொல்றார். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நான் கேள்வியை கூட தப்பா கேட்டேன்னு நினைச்சிட்டேன். அதாவது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம் தான், உண்மைதான் அது. ஆனா எப்படி கேட்டிருக்கணும்னா, கோபாக்கினையிலிருந்து நாம் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுறோமா அல்லது இனிமேல் நாம் விடுவிக்கப்படுவோமான்னு கேட்டிருக்கணும். சரி, இப்ப அப்படியே ரைட்டா கேட்போமே. அதாவது இன்னைக்கு நம்ம எதான் ஏற்கனவே சொன்னோமே, நரகம் இல்ல, தண்டனை இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல, இயேசுவின் நாமத்திலே நாம தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். நமக்கு என்னென்னமோ குழப்பங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கு. பேரை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். தாமஸ் பட்டுன்னு பேரை சொல்றாரு. அதாவது இந்த சபையை விட்டு போனவர்களுடைய பெயரையும் சொல்ல மாட்டேன், அவர்கள் போய் யாருனால கெட்டு போய்கிட்டு இருக்காங்கிறதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு உக்கிரான பொறுப்பு இருக்கு. நீ மற்றவங்களை எல்லாம் நியாயந்திருக்க வேணாம், காலத்துக்கு முன்னே யாரையும் நியாயந்திருக்க வேணாம். இப்பதானே வாஸ்தவம். நாம இப்ப நம்மையே நாம் நியாயந்திருப்போம். நாம் இப்பொழுது நம்மை நாமே நியாயந்திருப்போம். இப்போ கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. கோபாக்கினைக்கு நீங்கி நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது இனிமேல் விடுவிக்கப்படுவோமா? திருப்பி வாசிக்கிறேங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கிறேன், திருப்பி சொல்ல மாட்டேங்கிறியாப்பா. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாகுகிற ஒரு ரட்சிப்பு இனிமேல் வரப்போகிற ஒன்றா அல்லது நீங்கள் அடைந்திருக்கிற ஒன்றா? வரப்போகிற ஒன்று. ஆமென். சரி, நீங்க அடைந்திருக்கிற ஒன்று இங்க எழுதியிருக்கு 3 வசனத்துல. நீங்கள் என்ன அடைஞ்சிருக்கிறீங்க? இப்போ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம். கரெக்ட். வாலிபர்களே அல்லது அநேகம் பேர் ஞானஸ்தானம் எடுக்க பேர் கொடுக்காமல் இருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்க ரட்சிக்கப்படாது இருக்கும் பொழுது உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஒரு தப்பு செய்ய விரும்பல. அதே நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ரட்சிப்பு அடைஞ்சிருக்கீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் வாயினாலே அறிக்கை செய்யணும். சொல்றோம், சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல ஜஸ்டிஃபைடு, we are justified அப்படின்னு எழுதியிருக்கு. ஜஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்னா யாருக்கு சொல்லுவோம்? தாமஸுக்கு தெரியும். ஜஸ்டிஸ் யாருக்கு சொல்லுவோம்? நீதிபதிக்கு சொல்லுவோம்.
அப்போ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்ல ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, நீதிமான்கள் அப்படிங்கிறது. ஆனா ஆங்கிலத்துல தான் வந்து ரைட்டியஸ் ஜஸ்டிஸ், ரெண்டு வார்த்தை இருக்கு. நல்லா விளங்கிக்கங்க. நாம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவை விசுவாசித்ததனால் அடைந்திருக்கிற ரட்சிப்பு என்ன? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளி வாட் இட் மீன்ஸ் ஜஸ்டிஃபைட். ஜஸ்டிஸ் சோ அண்ட் சோ நீதிபதி ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொன்னார். அவர் ஏதாவது ஒன்ன சொல்லி தீர்ப்பா தானே சொல்லுவோம். என்ன சொல்லுவார் அவரு? இன்னாரு நீதிமான், இவர் தண்டனைக்குரியவர் அல்ல, இவர் விடுவிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகி இருக்கிறது, அல்லது பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது, அல்லது நான் நீதிமான் ஆகி இருக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது விளங்காதனாலதான் அநேக முட்டாள்கள் இன்னைக்கு வேதத்தை குழப்பிக்கிட்டு அநேகர்கள் இந்த சபையில இருக்கிறவர் கூட அலைக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஃபைடுங்கிற வார்த்தைக்கு நீதிமான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம என்ன வாசம்? விசுவாசத்தினாலே நீதிமான் 5ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல ஒரு பாதைன்னு சொன்னேன். 2ஆம் வசனத்துல என்ன இருக்கு? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஒரு பாதை. அந்த பாதையில ஒரு பிரவேசம். அந்த பிரவேசத்துல அந்த என்ட்ரி பாயிண்ட்ல டோர்ல நான் இப்ப நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு சிட்டு கொடுக்கப்படுது. அந்த சிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா, உனக்கு நரகம் இல்ல, தண்டனை இல்ல, நியாய தீர்ப்பு இல்ல, நீ நீதிமான், நீ உன் பாவம் எல்லாம் நீ இப்ப மன்னிக்கப்பட்டுருச்சு, இன்னும் எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படும், நீ சாகிற வரைக்கும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருடா, இந்த டிக்கெட்டு போடா அப்படின்னு சொன்னதாக ஆவிக்குரிய முட்டாள்கள் இந்த வார்த்தையை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள், ரகசியம் வெளிப்படாதவர்கள். அதனால ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். பவுல் என்ன சொல்றார்? நாம் அடைந்திருக்கிற நீதிமான் ஜஸ்டிஃபைட் தான் என்ன அர்த்தம் தெரியுமா? டோர திறக்கிறார் இயேசு, நான் உள்ள போறேன். நானும் தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வந்த நாள்ல இருந்து எத்தனையோ பாவத்தை எத்தனையோ முறை செய்த பாவி நான். ஆமென். சத்தமா சொல்லுங்க, என்னமா சொல்லு. அப்படிப்பட்ட மனுஷன் நான். அவரை பார்த்த உடனே ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிற இயேசுவை நான் அவரை பார்த்தேன்னு சொன்னா கண்ணு பூசும், அவர் பக்கத்துல கூட போக முடியாது. ஆனா அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? டக்குன்னு கதவை திறந்து என்னைய வாப்பா 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 பேர் சொல்லி முன்குறித்து அழைத்த என் மகனே என் மகளே வாப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்கி தனக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கிறார். இப்போ சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர் பிதாவாய் அங்கே நிற்கிறார். அவர் ஒருத்தரை பார்க்கிறார், அங்கே இயேசுதான் தெரிகிறார். இயேசுவுக்கு பின்னாடி நீங்க நின்னுகிட்டு இருக்கிறீங்க, நானும் நின்னுகிட்டு இருக்கிறேன். இப்போ தேவன் இயேசுவை பார்க்கிறார். அவர் தாயின் பிறப்பிலிருந்து பிறந்ததிலிருந்து எத்தனை பாவத்தை எத்தனை முறை செய்தவர்? ஒரு பாவத்தையும் ஒரு முறை கூட செய்யாதவர், பாவம் அறியாதவர். இப்ப ஜஸ்டிஸ்க்கு வர வார்த்தைக்கு வருவோம். நீதிபதிக்கு ஒரு வழக்குன்னு வந்துருச்சுன்னா அந்த வழக்குல ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்றார், he is free, he is righteous, he is not guilty, there is no punishment அப்படின்னு இவ்வளவு வார்த்தையும் அவர் சொல்லலாம் இல்லையா? இப்போ பிதா நம்மை பார்க்கும் பொழுது அவருக்கு பின்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நான் இருக்கிறதுனால இவனுடைய பாவத்துக்கு பதிலா இவனுடைய அக்கிரமத்துக்காக நான் மறித்துட்டதுனால, இவன் செலுத்த வேண்டியதை நான் செலுத்ததுனால, இவனுக்கு முன்னாடி நான் நிக்கிறதுனால இப்ப நீங்க என்னையத்தான் பார்க்கணும் அப்படின்னு மத்தியஸ்தரா ஒருத்தர் நின்னுகிட்டு இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நீ ஒரு பாவமும் செய்யல, ஒரு முறை கூட செய்யல, என் தம்பியும் அப்படித்தான், அவன் எனக்கு பின்னாடி தான் இருக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலே
இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிற நாளிலே அவருடைய மரணத்திலே எனக்கு வர வேண்டிய தண்டனை அவருக்கு வந்தது என்று நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு கிளீன் சிட் கொடுக்கப்படுது. என்னுடைய கற்பனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு போர்டு இருக்கு, அந்த போர்டுல என்னென்னமோ எழுதி கிறுக்கி இருக்கு. இப்போ அதுல எதையாவது ஒன்ன வரேன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கூட கிறுக்கி இருக்கிற ஒரு சிலேட்டை கொடுத்து இதுல ஒரு பறவைய வர அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன சொல்லும்? ஐயா என்ன வரைய சொல்றீங்க, இப்படி இருக்கு, எப்படி வரைகிறது சொல்லுமா சொல்லாதா? அப்போ முதல்ல சிலேட்டை அழிக்கணும். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா, இயேசு எப்படி ஒரு பாவமும் இல்லாதவராய் செய்யாதவராய் இருக்கிறாரோ அதே போல என்னையும் ஒரு பாவமும் இல்லாதவனாய் ஒரு பாவமும் செய்யாதவனை போல ஐ லுக் அட் யூ, லெட் யூ ஹாவ் எ நியூ ஸ்டார்ட். இதோ சிலேட்டை அழிச்சு கிளீனா கொடுக்கிறேன், நான் சொல்ற ஒரு படத்தை வரேன்னு சொல்றது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால பாவம், ஏற்கனவே கிறுக்கப்பட்ட கிறுக்கல்கள் அழிக்கப்பட்டு சுத்தமாய் இதோ மேக் யூஸ் ஆஃப் எ நியூ ஸ்லேட். இதோ உன் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நீ உனக்கு ஒரு புது வாழ்க்கை. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு முறை பிறந்த எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, மறுபடியும் பிறக்கிறதுனா பழைய வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை அது எல்லாம் இல்லாம போயிருச்சு. எனக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது ஸ்லேட்டு, அதுல ஒரு கருப்பு புள்ளி கூட கிடையாது. இயேசு எவ்வளவு பாவமற்றவராய் இருக்கிறாரோ அவ்வளவு நான் தேவனுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறேன். வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ பாவங்களை எத்தனையோ முறை செய்த நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய், அழிக்கப்பட்ட கிளீன் ஸ்லேட் உள்ளவனாய் இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்லேட்ல ஒரு அருமையான படத்தை வர முடியும். ஆனா அதுல ஒரு பறவையை வரைய சொல்லல. இப்போ உங்களை நான் ஒரிஜினலா படைக்கும் பொழுது எப்படி நீங்க நான் இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? அப்பா சொல்றார், இதோ இயேசு இருக்கிறாரே, தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் வாசமாக இருக்கிற என் மகன், மூத்த மகன் இருக்கிறாரே, இவரை போல நீயும் ஆகணுங்கிறதான்பா என்னுடைய அவா அப்படின்னு பிதா சொல்றார். இயேசுவும், தம்பி அண்ணே, நான் என்னை போலயே நீ ஆகணும்பா அப்படின்னு சொல்றார். இப்ப நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இயேசுவை போல் மாற முடியும். அல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு, இதுதான் நித்திய ரட்சிப்பு, நித்தியம் வரைக்கும் போய் நிலை நிற்கிற ரட்சிப்பு. முட்டாள்தனமா இயேசுவின் நாமத்திலே எனக்கு கடன் நீங்கிச்சு, குறுக்கு வலி நீங்கிச்சு, வியாதி நீங்கிச்சு, பணப்பிரச்சனை தீர்ந்துச்சு, நாங்க பிள்ளை இல்லாம இருந்தோம், பிள்ளை பெற்றுக்கிட்டோம், இதெல்லாம் இம்மைக்குரிய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம். இயேசு குற்றமில்லாதவராய், சுத்தமுள்ளவராய், எவ்வளவு சுத்தமாய் இருக்கிறாரோ அவ்வளவு சுத்தமானாய் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக கண்டிக்கப்படாதவர்களாய், நீதிமான்களாய், குற்றமற்றவர்களாய், பரிசுத்தவான்களாய், பூரணர்களாய் நிற்க முடியும். மியூசிக் போட்டு விட்டீங்கன்னா நான் டான்ஸ் ஆடிடுவேன், அவ்வளவு உற்சாகமா இருக்கிறேன் நான். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். உனக்கு முன்பாக வாலிப சகோதரனே, சகோதரியே, 20 30 தேவன் உன்னை சபையில வச்சிருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பயணத்தை சற்று பார். கரை திரை அற்றவனாய் இயேசுவை போல் பூரணனாய் தேவனுக்கு முன்பாக நீ நிற்க முடியும். இதுல சிரத்தை எடுத்திருக்கிறோமா? இப்படிதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு 6, 7, 8 பவுல் என்ன பேசுறாரு தெரியுமா? 6ஆம் அதிகாரத்துல சரி கிளீன் ஸ்லேட்ல ஒரு சின்ன
மை பட்டுட்டாலும் அதை யூஸ் பண்ண முடியுமா? நான் டிராயிங் படிச்சவன் தான், நானும் உங்களை மாதிரி தான். எல்லாரையும் அழகா ஒரு கார்ட்போர்டு தருவாங்க, இந்தியன் இங்க் தருவாங்க, அல்லது மை தருவாங்க, அல்லது தருவாங்க. கவனம் இல்லாம அந்த கார்ட்போர்டுல நீங்க மைய கொட்டிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி அதை நீங்க பயன்படுத்த முடியுமா? கிளீனா அழுத்தி ஸ்லேட்டை என்கிட்ட கொடுத்திருக்கிறார். இப்போ நான் பாவம் செய்யலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசுறது, இப்படிப்பட்ட கிருபையில் பிரவேசித்த நாம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும்னா அப்ப நம்ம பாவம் செய்யலாமே? எத்தனை தடவையும் மைய கொட்டு அவர் அழுத்தி கொடுத்துருவாரு. முட்டாள், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி கழுவி ஒரு சுத்தமான வாழ்க்கையை உனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வெற்றி வாழ்க்கையை பேசுறார். பாவம் ஆளுகை செய்யாத ஒரு வெற்றி வாழ்க்கையை 6ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 7-8 என்ன பேசுறாரு தெரியுமா? வாசமாயிருக்கிற பாவத்தை பேசுகிறார். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். என்கிட்ட போன்ல பேசின ஒரு சகோதரன், நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். அவர் சொல்றது பாதி உண்மை. அதாவது வெளிப்படையா எந்த மனுஷனும் என் மேல குற்றம் சொல்ல முடியாது. நான் நீதியான பொருளை சம்பாதிச்சுக்கிறேன், எவன்கிட்ட நான் கடன் படல, நான் டாக்ஸ் கட்டிட்டேன், பண ஆசையே இல்லாதவன், பண விஷயத்துல நீதிமான். ஆனா ஆண்டவரோ ஆவியானவரோ அவருக்கு முன்பாக நாம் வந்து நின்னோம்னு சொன்னா, நான் சொன்னது போல அவர் வெளிச்சம் போட்டு காட்டினார்னா எனக்கே தெரியாத பாவம் எனக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிய வரும். இப்ப ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 18 17, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நல்ல கவனிங்க, எனக்குள் வாசமாயிருக்கிற, எனக்குள் குடியிருக்கிற, வாசமாயிருக்கிறன்னா குடியிருக்கிற பாவம் நம்ம இடத்துல குடியிருக்கு. 18ஆம் வசனத்துல என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் காண்கிறேன், நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்படின்னா என்னுடைய மாம்சத்துல இப்ப நான் தியானித்த சத்தியத்தின்படி மனுஷர் பார்க்கிறவரமாய் வெளிப்படையா என்னிடத்துல பாவம் இல்ல. ஆனா தேவன் பார்க்கிற போது என்னுடைய உள்ளான மனுஷன்ல எனக்குள்ளே பாவம் இருக்கிறதை காண்கிறேன். யார் சொல்றா? ஹலோ, நீங்களும் சொல்லணும். உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தா நீங்க சொல்லுவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பாப்பீங்க, தாழ்மையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், எப்படி இப்படி பேசிட்டேன், பெருமையா இருந்ததுனால தான் இப்படி பேசிட்டேன். அன்பா இருக்கணும்னு தீர்மானிக்கிறேன், அன்பிலே நிறைந்திருக்கிறேன், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறேன். ஆனால் வாயின் வார்த்தையில கோபம் இல்லை. ஆனா என் இருதயத்துல கோபம் இருக்கிறதை, என் இருதயத்தில் அன்பில்லை என்பதை என்னுடைய பொண்டாட்டி கூட காண்பிக்க முடியல, என் புருஷன் கூட காண்பிக்க முடியல, சொல்ல முடியல. ஆனால் ஏய், இப்ப நீ அன்பை விட்டு விலகிட்ட, உன் முகபாவனை கூட மாறுபடல, ஆகையினால யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா உன் ஆவியை நிறுத்து பார்க்கிற நான், உன் அந்தரங்கத்தை பார்க்கிற நான், இப்ப நான் பார்க்கிறேன் உங்ககிட்ட அன்பு இல்ல. நாம் நேர்மையா இருந்தோம்னா, நம்மை நாமே நியாயம் தீர்த்தம் சொன்னா, பவுலை போல் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற பிரமாணத்தை காண்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 8ஆம் அதிகாரத்துக்கு வர்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அல்லேலூயா. அப்படின்னா மனமறிஞ்சு நெஞ்சறிய நீ திட்டல,
பணத்துக்கு பின்னாடி போகல, விபச்சாரம் செய்யல. ஆனா உன் இருதயத்துல என்ன இருக்குன்னு தேவன் காண்பிப்பார். ஒளிஞ்சிருக்கிற பாவத்தை வெளிக்கொண்டு வருவார். உன் கண்ணுக்கே தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறதை அவர் காண்பிப்பார். நீ ஏன் இப்படி நடந்த தெரியுமா? உன்னுடைய பொருளாசையினாலதான். ஏன் இப்படி பேசின தெரியுமா? பெருமையினாலதான் இப்படி பேசின. என்னிலே வாசமாயிருக்கிற பாவத்தை நான் காணும் பொழுது நான் சோர்ந்து போக தேவையில்லை. இப்படித்தான் இருப்பேன் நானு. ஆனா ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன் தீர்ப்பு இல்லை? நல்லா கவனிங்க. அடுத்த வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் அடுத்த வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அப்படின்னா நியாயப்பிரமாணம் 1 2 3 4 5 6 7 8 9 அதெல்லாம் பிரமாணம். ரைட். 10வது கற்பனை. 10வது கற்பனை என்ன? இச்சியாதிருப்பாயாக. இந்த கற்பனைக்கு கீழ்ப்படுகிறனா கீழ்ப்படையிலையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? பத்தாவது கற்பனைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்திருக்கிறானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? எந்த நியாயப்பிரமாண கோர்ட்டிலே எந்த நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியும்? ஹலோ சொல்லுங்க. எந்த ஜஸ்டிஸ் சொல்ல முடியும்? உன்னுடைய இருதயத்தில், உன் இருதயத்தில் பொருளாசை இருக்கா இல்லையா? யார் தீர்ப்பு சொல்ல முடியும்? தேவன் தான் சொல்ல முடியும். அப்போ 10வது கற்பனை நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. 9 கற்பனையை தான் நியாயப்பிரமாணம் செய்யும். விபச்சாரமா, கையும் களவுமா, அப்படிப்பட்டாரா, கல்லறி கொள்ளு, மோசேயினுடைய பிரமாணம். இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது இஸ்ரேல் ஜனங்களிலே. ரைட். ஆனா 10வது கற்பனை வந்த பொழுது இயேசு 10வது கற்பனையை தான் அவர் காண்பித்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாம் பித்தலாட்டம் பண்ண முடியாது. அவர் ஊடுருவி பாய்கிற ஒளி. அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கும். ஆகையினாலதான் அவங்க தாக்கு பிடிக்க முடியாம கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு தலையாயிருந்தால் அந்த சபையும் அப்படிதான் இருக்கும். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்தார். இப்போ 10வது கற்பனைக்கு நான் கீழ்ப்படிஞ்சனா கீழ்ப்படியலையா? சரி, கீழ்ப்படியணும்னா நான் என்ன செய்யணும்? வாசமாய் இருக்கிற பாவத்துக்கு என்னையா செய்ய முடியும்? நன்மை செய்யத்தான் விரும்புறேன், ஆனா தீமையில செய்யறேன். தாராளமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் பொருளாசை இல்லாம. ஆனா செலவுன்னு வரும்போது அப்படியே இறுக்கி பிடிச்சிடுறேன். தாழ்மையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா பெருமையானவைகளை பேசி விடுது. ஏன்? இருதயத்துல குடி இருக்காது. பெருமை குடி இருக்கிறதுனால வாயில வெளியே வந்துருது. இப்படிப்பட்ட பவுல், இப்படி தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்த பவுல், இனிமே எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஏன் தெரியுமா? என் மாம்சத்திலே வாசமாக இருக்கிற பாவத்தை, என் பொருளாசையை, என் சுயநலத்தை, என் பெருமையை, என் கண்களே கூட காணக்கூடாத ஒளிந்திருக்கிற பாவத்தை நான் காணும் பொழுது நான் சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்திலே தேவன் அதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகையினால் நான் இனி ஆவியின்படி பிழைக்கிறதுனால், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடியினால், எனக்குள்ளே இயேசு இருக்கிறபடியினால், இயேசுவின் சிந்தை எனக்கு இருக்கிறபடியினால், என்னுடைய மாம்சத்துல பாவம் வாசமாயிருந்தாலும், ஒவ்வொரு நாளும் தோண்டி தோண்டி நான் வரும்பொழுதெல்லாம் கொப்பளிச்சுக்கிட்டு பாவம் எழும்பினாலும் அதை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலிலே அனுப்பி என்னில் வாசமாயிருக்கிற பாவத்தை,
அது எவ்வளவு வேறுவிட்டு எத்தனை வருஷமா ஆழம் போயிருந்தாலும் அதை அனைத்தையும் இயேசுவின் மேல் சுமத்தி விட்டார். இயேசுவின் மாம்சத்திலே என் பாவம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. ஆகையினால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நான் சாகும் வரைக்கும் எத்தனை பாவத்தை என் வாழ்க்கையில கண்டாலும் அதை நான் ஆவியின்படி நடந்து சரீரத்தின்படி பிழைக்காமல் ஆவியினாலே என்னை சுத்திகரித்து இயேசுவை போல் மாறிவேன். சாகும்போது இயேசுவை போலவே இருப்பேன். இதுதான் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம். அது அவருடைய வாழ்க்கையில நிறைவேறினதா இல்லையா? இதுவும் என்னை இன்னைக்கு உற்சாகப்படுத்தினது. அவர் எழுதின கடைசி நிருபத்தை எடுங்க. கடைசி நிருபம் எது? 2 தீமோத்தேயுன்னு வேத ஆராய்ச்சிக்காரவங்க சொல்றாங்க. சரி, யாரோ சொல்லட்டும், நம்புவோம். ஏன்னா அதுல ஆதாரம் இருக்கு. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னா அதான் அவர் கடைசியா எழுதின நிருபம். ரைட்டு. அவர் எழுதின நிருபத்துல அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இன்னைக்கு எனக்கு அது ரொம்ப உற்சாகமா இருந்தது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 10ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சாவுக்கிரமான சரீரத்திலே ஒரு நன்மையும் வாசமில்லாத பாவம் மரணம் என்ற பிரமாணம் கிரியை செய்த என்னை போன்ற ஒரு மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அழியாமையையும் ஜீவனையும் வெளியரங்கமாக்கி விட்டார். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. இப்ப 12ஆம் வசனம் பாருங்க. அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபமாயிருக்கலாம் இது. He is not yet released. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. He was under persecution. உங்களுக்கு எனக்கு அதை விட நடந்திருக்கா? நம்ம கையையும் காலையும் கட்டி இருட்டு ரூமுக்குள்ள கிடக்கிறோமா? அப்பப்ப கதவை திறந்துகிட்டு ஒரு தட்டுல கஞ்சியோ சோறையோ கொடுக்குறாங்களா? அந்த நிலைமையில இருந்த பவுல் நான் வெட்கப்படவில்லை அப்படிங்கிறார். ஏன்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இந்த வார்த்தையை இயேசுவை தான் சொல்றார் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவை சொல்லுகிறார். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். பாவம் செய்யாமல் வாழும்படிக்கு ஒப்புக் கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுத்து பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். பூரணம் அடைந்தார். பிதாவின் சாயலை சம்பூர்ணமாய் தரித்துக் கொண்டார். ஆகையினால் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். மரணம் இனி இல்லை, ஜீவன் வெளியரங்கமானது. இப்போ இயேசுவை எழுப்பினவரை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை எழுப்பினது போல என்னையும் எழுப்புவார் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தா அடுத்த வசனம் 13ஆம் வசனம். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும். அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிறது வேற, இயேசுவின் மேல் பற்றுதலா இருக்கிறது வேற, இயேசுவில் உள்ள விசுவாசம் உடையவர்களா இருக்கிறது வேற. அப்படின்னா சுருக்கமா சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு. இயேசு அவர் ஒரு விசுவாசம் உடையவராய் இருந்தார். இயேசு பிதாவை நேசிக்கிற நேசமுடையவராய் அன்பு உடையவராய் இருந்தார்.
அவரும் சொன்னார், இதோ இந்த உலகம் உன்னை அறியும், நான் பிதாவை நேசிக்கிறேன் என்று. அப்ப அவரிடத்தில் ஒரு பூரண அன்பு இருந்தது. ஆமென். இயேசு மரித்தோரிலிருந்து தேவன் எழுப்ப வல்லவர். நான் செத்தாலும் சாவதே ஒழிய பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம்னாரு. அவர் பேச சொன்னதை பேசினார், நிக்க சொன்ன இடத்துல நின்னார், போக சொன்ன இடத்துக்கு போனார். தன் வாழ்க்கையை பிதா நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுத்தார். அதான் விசுவாச வாழ்க்கை. அவரிடத்தில் இருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த விசுவாசமும் அன்பும் அவர் மூலமா எனக்கு ஒப்புவிக்கப்பட்டதனால் நானும் இப்பொழுது அவரை எழுப்பின, உயிரோடு எழுப்பின பிதாவினிடத்தில் என்னையும் அந்த நற்பொருளை, அப்படின்னா இயேசுவினிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொண்ட இயேசுவினிடத்தில் இருந்த அன்பையும் விசுவாசத்தையும் இப்ப நானும் என்ன செய்திருக்கிறேன்? உயிரோடு மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவல்ல தேவனிடத்திற்கு என்னை ஒப்புவித்திருக்கிறேன். ஆகையினால் நான் யாரை விசுவாசித்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். இயேசுவை எழுப்பினவர் என்னையும் எழுப்புவார். இயேசுவில் இருந்த விசுவாசமும் அன்பும், அவர் மூலமாய் பெற்ற வாழ்க்கை, அவர் மூலமாய் நான் கற்றுக்கொண்ட விசுவாசம் அன்பு என்னிடத்தில் இருக்கிறபடியினால் நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் சோர்ந்து போகிறதில்லை. இதோட முடியல, கிளைமேக்ஸ் இப்பதான் இருக்கு. 14ஆம் வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, பாத்தீங்களா? இயேசுவினிடத்தில் இருந்து நான் பெற்ற அன்பையும் அவரிடத்தில் உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் தீமோத்தேயுவே உனக்கு போதித்தேன், வாழ்ந்து காட்டினேன். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, ஆரோக்கியமான உபதேச சட்டத்தை, தேவபக்தியின் ரகசியத்தை, பாவம் செய்யாத வாழ்க்கையின் ரகசியத்தை, என்னுடைய மாம்சத்திலே வாசமாயிருக்கிற பாவத்தை கூட ஒவ்வொரு நாளும் களைந்து போட்டு சுத்திகரிக்கிற சுத்திகரிப்பை, தேவசாயம் அடைகிற ரகசியத்தை, நற்பொருளை நான் பெற்றிருந்ததை உன்னிடத்திலும் ஒப்புவித்திருக்கிறேன். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதா? நேர்மையா சொல்றேன், நான் ஆமேன் சொல்றேன். உங்களுக்கும் நேர்மை இருந்தால் ஆமேன் சொல்லுங்க. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறீரே, நன்றி. உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, காலைதோறும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய புது கிருபை, புது இரக்கம் எங்களை தாங்கி இருக்கிறது. இதோ இப்பொழுதும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் அழிந்து போகவில்லை, மாண்டு போகவில்லை. நீர் இன்னும் வரவில்லை. இந்த அப்பம் விற்கிற வேலைக்காக நன்றி. உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு காலத்தை கூட்டிக் கொடுத்திருக்கிறீர். இதோ நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அதை ரட்சிப்பென்று எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை நாங்களே நியாயம் தீர்த்து ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புக்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மாம்சத்தில் புதைந்திருக்கிற பாவங்களை நாங்கள் சுத்திகரிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடந்த கால மீறுதல்களை மன்னியுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களை புதுப்பிக்கிறதற்காக நன்றி. உடன்படிக்கைக்கு உண்மையாயிருந்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக நன்றி. எங்களை புது மனுஷனாய் மனுஷியாய் நீர் பார்க்கிறதற்காக நன்றி. உம்முடைய ரத்தம் சகல பாவங்களையும் கடந்த கால மீறுதல்களை மன்னித்து எங்களை புதுப்பித்திருக்கிறதற்காக நன்றி. தைரியமாய் போது உம்முடைய சமூகத்திலே வருகிறோம், விசுவாசமாய் வருகிறோம். முந்தைய எங்களிடத்தில் அன்பு கொண்டவரே, அப்பத்தையும் ரசத்தையும் எங்களிடத்திலே ஆண்டவரே முதலாவது வந்து கை நீட்டுகிறவரே, நன்றி. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் இனிஷியேட்டிவ். நீரே எழுந்து எங்கள் மத்தியிலே அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வருகிறதற்காக நன்றி. எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. என் இளைய சகோதரனே சகோதரியே என்று வெட்கப்படாமல் எங்கள் தோள் மேல் கைபோட்டு எங்களை அணைத்துக் கொண்டதற்காக நன்றி. எங்கள் பாவங்களை நினைவிருக்கிறதற்காக நன்றி. கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாயிருக்க எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்மையுள்ளவர்களாயிருக்க எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
நாங்கள் உம்மை எதிர்த்து நிற்க வேண்டாம். நீர் எங்களை எழுப்பினால் எங்கே நிற்போம்? இரக்கமாயிரும். மனத்தாழ்மையாய் உம்மை சேவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாசியிலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் பவுலை போல ஓட்டத்தை முடிக்க உதவி செய்யும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.